திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் இன்றைய தினம் உரையாற்ற இருக்கிறார். அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 1,30,000 நிர்வாகிகள் இந்த இளைஞரணி நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கட்சி நிர்வாக ரீதியாக 29 மாவட்டங்களில் இருந்தும் 91 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் இந்த இளைஞரணி நிர்வாகிகள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு இரவு உணவாக மட்டன் பிரியாணி தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 1,30,000 பேருக்கு இது போன்று பார்சல்கள் செய்யப்பட்டு மட்டன் பிரியாணி வழங்குவதற்கு சுட சுட பிரியாணியானது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல மட்டும் 40,000 பேருக்கு பிரியாணியானது செய்யப்பட்டு வருகிறது. இதே போல 11 இடங்கள்ல பிரியாணிகள் செய்யப்படுகிறது. தொடர்ந்து பிரியாணிகள் செய்யக்கூடிய பணியில நூற்றுக்கணக்கான பிரியாணி மாஸ்டர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது போன்ற பிரியாணிகள்லாம் தம் போடப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒவ்வொரு மாஸ்டர் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இரவு நேரத்தில் அவர்களுக்கு உணவாக நிர்வாகிகளுக்கு ஏறக்குறைய இந்த நிகழ்வு 8 மணிக்கு தான் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் 7 மணி அளவில் உரையாற்ற இருக்கார். நிகழ்வு முடியும் போது நிர்வாகிகள் இரவு உணவாக இந்த பிரியாணிகள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற லாரிகள்ல அந்த பிரியாணிகள் ஏற்றப்பட்டு அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக கொண்டு செல்லப்பட்டு அதற்கென்று பொறுப்பாக ஒவ்வொரு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் அந்த பிரியாணியானது ஒப்படைக்கப்படும். இரவு நேரத்தில் அவர்களுக்கு அந்த இரவு உணவாக இந்த மட்டன் பிரியாணியானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து பிரியாணி மாஸ்டர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஏறக்குறைய 1,800 ஆடுகளுக்கு மேல் இந்த பிரியாணிகளுக்காக வெட்டப்பட்டிருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. பிரியாணிக்காக இந்த இறைச்சி வெட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏறக்குறைய கிலோ கணக்கில் இறைச்சிகள் வெட்டப்பட்டு பிரியாணி தயார் செய்வதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதிகாலையிலிருந்து இந்த இறைச்சிகள் வெட்டக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கு. காலைல 8 மணிக்கு இந்த பிரியாணி தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று இன்று பிற்பகல் வரைக்கும் இந்த பணிகள் நடைபெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து எந்தெந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு இடம் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித நெரிசலும் இல்லாமல் நிர்வாகிகள் நிகழ்ச்சியை முடித்து வீடு செல்வதற்கு ஏதுவாக இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இந்த திருமண மண்டபத்தில் இந்த பிரியாணி செய்யப்படுவது போல 11 இடங்கள்ல பிரியாணிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த இறைச்சி ஆடுகள் உரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கிறோம். ஆடுகள் உரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கிறோம். மொத்தம் 1,800 ஆடுகள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்டு இங்க இந்த பிரியாணிக்காக தயார் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இங்கிருந்து பிரியாணி தயார் செய்யப்பட்டு நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியா இருக்காங்க. அந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு லாரிகள்லாம் தயார் நிலையில் இருக்கு. அதற்கென்று பொறுப்பு நிர்வாகிகள் போடப்பட்டிருக்காங்க. விருந்தோம்பலுக்குன்னு ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் தலைமையில் இந்த விருந்தோம்பல் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விருந்தோம்பல் குழு இதை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. சுட சுட பிரியாணிகள் தயாராகிட்டு இருக்கு. பிரியாணிகள் அங்கிருந்து கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதே போல அவர்களுக்கு தேவையான சிற்றுண்டி மாலை நேரத்தில் தேவையான சிற்றுண்டிகள் நிகழ்ச்சி நடைபெறும் போது 7 வகையான சிற்றுண்டிகளோடு தண்ணீர் பாட்டில் ஜூஸ் உள்ளிட்டவைகள்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கூட்ட நெரிசல் இல்லாமல் இதை சமாளிப்பதற்கு இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சார், இப்ப என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க சார்? இது மாநாட்டுக்காக இந்த முகாமில் மட்டும் 40,000 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு பிரியாணி தயார் பண்ணிருக்கோம். வேற எங்க கொண்டு போறீங்க, எப்படி கொண்டு போறீங்க, சமாளிக்கிறீங்க ஒரே நேரத்தில்? இல்ல அதுக்காக எங்க நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட அமைச்சர் நிர்வாகிகளை பிரிச்சு விட்டுருக்காரு. அந்தந்த ரோடுக்கு பிரிச்சு விட்டுருக்காரு. இந்த முகாமில் 40,000 பேர், மொத்தம் 1,30,000க்கு மேல 13 இடத்துல இந்த முகாம் நடந்துன்னு இருக்குது. இந்த இடத்துல மட்டும் 40,000 பேர் தயார் பண்ணி இருக்கிறோம். எங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க? நாங்க ஒரு பாக்ஸ்ல 20 ரெடி பண்ணி லாரியில வச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்தந்த ரோட்ல அவுட்டர்ல நின்று நாங்க கொடுக்கறோம். கூட்ட நெரிசல் இல்லாம அதுக்காக ஏற்பாடு தான் நாங்க பல தரப்புல நாங்க பிரிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்பவே செஞ்சுட்டோம். பிரியாணி நைட்டு எப்படி இருக்கும்? இல்ல ஒண்ணும் இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முடியறதுக்கு 3 ஆயிடும்.
3 ஆயிடும். 3 மணிக்கு மேல தான் கொடுக்க ஆரம்பிக்க போறோம். ஒரு நிர்வாகிகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்களா? அனைத்து இந்த பகுதிக்கு மட்டும் 40,000 இந்த முகாம்ல. இதுல மாவட்ட துணை செயலர் விஜயரங்க, பகுதி செயலர் நான், மாவட்ட பிரதிநிதி எல்லாமே முருகேசன் 4 பேர் இதுக்கு பொறுப்பாளர். எங்களுக்கு கீழே ஒரு 500-600 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு விருந்தோம்பல் குழுன்னு ஒண்ணு போட்டாங்கல்ல, அவங்க ஒருங்கிணைக்கிறாங்களா? ஆமா, இதுக்கு மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் தலைமையில நாங்க செய்யறோம். வசந்த கார்த்திகை சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவந்த் எம்எல்ஏ அவருடைய தலைமையில நாங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கோம். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் இங்கிருந்து பிரியாணிகளை எடுத்து செல்வது, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டமானது 3 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதன் பின்னர் இந்த இரவு உணவை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது.